அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் ராயலோ கம்பெனியா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ராயலோ வந்து கம்பெனி கிடையாது. ராயலோவில் நான் வந்து எந்த ஒரு பொசிஷன்லையும் கிடையாது என்பதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தெரியப்படுத்திடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி ராயலோவில் ஜஸ்ட் ஒரு யூஸர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அப்டேட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நிறையா நண்பர்கள் வந்து கால் பண்ணி ராயலோ கம்பெனி அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். நானும் ராயலோவில் ஜஸ்ட் ஒரு யூஸர் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து ஒரு யூடியூபர் தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ராயலோவில் அப்டேட் எதுவும் வந்தது அப்படின்னா நான் வந்து நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இல்லை அப்படின்னா நான் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ மொபைல் ஃபோன் மூலம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து நிறையா வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ராயலோவில் என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஓல்டு யூஸர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 120 நாட்கள் வந்து ராயலோவில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 120 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 1 வித்ரா 2 வித்ரா 3 வித்ரா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில நபர்கள் வந்து 5 வித்ரா கூட எடுத்துருக்கலாம். ஸோ எடுத்துருக்கீங்க. சில நபர்கள் எந்த ஒரு வித்ராவுமே எடுக்காமல் உங்களோட வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அவர்களாக என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த 120 நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் பண்ணணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனல் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுமே வந்து பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த நியூ ரெனியூவல் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜில் வேணுமோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேக்கேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1500 3000 ஸோ இந்த மாதிரி நிறையா பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த விருப்பப்படுறீங்களோ அந்த பேக்கில் வந்து உங்கள் ஐடியா வந்து ரெனியூ பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெனியூ பண்ணி வச்சுருக்கும் பட்சத்தில் உங்களோட பர்ச்சேஸ் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 180 நாட்கள் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த 180 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அது எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வித்ரா வந்து பண்ண முடியாது. எலெக்ஷன் கவுண்டிங் நடந்துக்கிட்டு இருக்கனால வித்ரா பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜூன் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அந்த 120 நாட்கள் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஐடியை வந்து ரெனியூவல் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ உங்களோட ஐடி வந்து முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஐடி வந்து வாஷ் அவுட் ஆயிரும். ஐடியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரொமோஷனல் பேக்கை ஆல்ரெடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணி 1 வித்ரா 2 வித்ரா 3 வித்ராலாம் எடுத்துட்டேன் அப்படின்னா அப்படின்ற நபர்கள் வந்து யாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நான் 1 வித்ரா கூட எடுக்கலை அப்படிங்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் வித்ரா வந்து எடுக்க முடியும். ஐடியை வந்து ரீஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீஜென்ரேட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து வர்ற ஒரு 180 நாட்களில் உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகாது. நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா 1500 800 ஸோ 1500 2000 ஸோ இந்த பீரியாடிக் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த அடுத்த வர நாட்களில் வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை உங்கள் வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஸோ ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து பயன்படுத்தி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஐடி வந்து ரெனியூ பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் இந்த வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை எனக்கு இமீடியட்டாக வேணும் ஸோ அப்படிங்கிற நபர்கள் வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்தி எடுத்துக்கலாம். ஸோ ஐடி இப்போ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே யாருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறீங்களோ ஸோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓல்டு வித்ரா வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி வந்து பண்ணிக்கலாம்.
உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு. ஸோ அவைலபிள் டேஸ் வந்து 4 டேஸ் 3 டேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரெனியூ பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ரெனியூ பண்ணுறதும் நான் வந்து எப்படி ரெனியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 120 நாட்களில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே வந்து இப்போ வந்து கிடையாது. வித்ட்ராவும் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நியூ யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வித்ட்ரா அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து வித்ட்ரா வந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓல்டு யூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 800 1500 2000 இந்த முறைப்படி இருக்கிறனால வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ உங்களோட வாலெட்டுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் வித்ட்ரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் கூட ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நிறையா பேர் வந்து லாஸ்ட் வீக் வித்ட்ரா கொடுத்துருந்தேன் எனக்கு வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஜூன் 8ஆம் தேதி எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வர ஒரு 150 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஃப்ரீயாக வந்து ராயலோவில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. ஸோ இப்போ வந்து 1500 ரூபா பிளானில் வந்து நீங்கள் வந்து ரீஜெனரேட் பண்ணி ஐடி வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து அடுத்து வர்ற அப்கிரேட் பண்ணி ரெனியூ பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து 500 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓல்டு வாலெட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக வந்து உங்கள் வாலெட்டில் இருக்கிறத இந்த 500 800 1500 இந்த முறைப்படி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்லேயே வந்து பார்த்திங்கனாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஓல்டு போனஸ் ரெக்வெஸ்ட்டு நியூ போனஸ் ரெக்வெஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓகேவா? அந்த போனஸ் ரெக்வெஸ்ட்டு அமௌண்ட்டில் இருக்கிறத நீங்கள் உங்கள் வாலெட்டில் ஓல்டு வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். நியூ போனஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 800 1500 2000 இந்த முறைப்படி இல்லாமல் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். மினிமம் 500 ரூபா இருந்தாலே. ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனல் பேக் வந்து 124க்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஐடியை வந்து ரெனியூ பண்ணணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வாஸ் அவுட் ஆகிற இதெல்லாம் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நியூ வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் வந்து 500 ரூபா இருந்தாலே போதும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓல்டு வித்ட்ரா வந்து 800 1500 2000 இந்த முறைப்படி அடுத்து வந்து நீங்கள் ரீஜெனரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டு வச்சு நீங்கள் எனக்கு இமிடியேட்டாக வேணும் அப்படின்னா ஐடி வந்து நியூ ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூ ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணுறது ஐடி வந்து ரெனியூ பண்ணால் தான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4 நாட்கள் 6 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து ஐடியை வந்து எப்படி ரீஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களோட இந்த லெஃப்ட் சைடு 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து வந்திருக்காது. அதே ரைட் சைடு ராயலோ ஐக்கான் இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மை ப்ரொஃபைலு அப்கிரேடு மெம்பர்ஷிப்பு லாக் அவுட்டு இந்த 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அப்கிரேடு மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பேக்கேஜில் வந்து உங்களை வந்து ஐடியா வந்து ரீஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? எனக்கு வந்து என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாயில் என்னோடய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேங்களா? 1500 ரூபா பிளான் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பை பண்ணி என்னோடய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 80 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராவல் இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னால் போனஸ் வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட வீடியோ வந்து நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். பிளானை வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 3000 ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9000 இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த டீம் இன்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
ஸோ டிமியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ₹2 வந்து வரும். ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ₹2500 வரைக்கும் இந்த பிளானில் வந்து என்னால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த ரைட் சைடு ராயலோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடு மெம்பர்ஷிப்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்கிரேடு மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐடியை வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். ரெனியூ பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடு மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடியை வந்து ரெனியூவல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த ரெனியூ பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ₹1500 பிளானில் வந்து நான் ரெனியூ பண்ணுறேன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து பை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கிரேட் மெம்பர்ஷிப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணணும். ஐடி வந்து ரெனியூ பண்ணணும் அப்படிங்கிறது கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இந்த ஆப்ஷனில் தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லலை. நான் வந்து அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்கிரேடு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நான் இதில் தான் போய் ரெனியூ பண்ணுறேன். இதில் தான் போய் ரெனியூவும் பண்ணணும். ஏன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கிரேடு தானே பண்ணிக்கிறோம். ஸோ எந்த ஒரு பிளானில் இருந்து நம்ம ஒரு அடுத்த ஒரு 180 டேஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற போது நம்மளை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 2 பேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பேங்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன், 2 பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜிபேயில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள். பே பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஐடிஎஃப்சியை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. பேங்க் வந்து ஐடிஎஃப்சி, நேம் வந்து பார்த்திங்கன்னா ராயலோ இன்வோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, பிரான்ச் வந்து டி நகர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஜிபேயில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு ட்ரை பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிளான் நேம் வந்து அங்கேயே கொடுத்துட்டாங்க. கிளாசிக் இகாம் ப்ரமோஷனல் பேக்கு. பிளான் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ₹1500 வந்து கம்பெனிக்கு வந்து கட்டி, ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி பெய்டு டேட்டு, நீங்கள் என்ன டேட்டில் வந்து அமௌண்ட் வந்து பெய்ட் பண்ணுறீங்க இந்த 120 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 120 நாள் கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னால் 119 நாட்கள் கூட நீங்கள் வந்து உங்களோட ஐடியை வந்து அப்கிரேடு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 நாள் இருக்கையில் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா 119 நாள் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஐடியை வந்து தக்க வச்சுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ இல்லை 120 நாள் வந்து நான் வந்து ஐடியா வந்து ரெனியூ பண்ணுறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம். ஸோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்றைக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, இப்போ வந்து 119 நாட்கள் வந்து பேமெண்ட் முடிஞ்சிருக்கும். 120 நாள் வந்து பண்ண போகிறேன், எனக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற டேட்டை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? பெய்டு டேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜிபேயில் அமௌண்ட்டு பே பண்ணக்கு உண்டான யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி வந்து அந்த ப்ரூஃப் இருக்கும், பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இருக்கும். அந்த ப்ரூஃபில் வந்து யூபிஐ ஐடி டிரான்சாக்ஷன் இல்லை ஃபோன்பே பண்ணிங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர் இருக்கும். இது ரெண்டையும் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஜிபே, யூடிஆர் நம்பர் வந்து ஃபோன்பே. அந்த ப்ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை வந்து இங்கே வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரௌசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்களோட மொபைலுக்குள்ளே வந்து போகும். ஓகேங்களா? உங்கள் மொபைலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரூஃபை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிரும். ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 டேஸ் வந்து கால்குலேட் ஆகும். இதுதான் அப்கிரேட் பண்ணுற அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஐடியை வந்து ரெனியூவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெனியூவல் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷனில் தான் போய் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன் நான் வந்து. ஸோ ஓகேங்களா? ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்ததில் நான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து பார்த்திங்கன்னா 1950 இந்த பிளானில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் எனக்கு வந்து இருந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான் காட்டுச்சு. ஒன்று ₹3000 பிளான் காட்டுச்சு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9000 பிளான் வந்து காட்டுச்சு. இப்போ நீங்கள் வந்து 5990 அந்த பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9000 பேக் மட்டும் ஷோ ஆகுதா,
இல்லை 1500 பிளானில் இருந்து இந்த அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நான் முதல்ல இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னால் வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து 2 பிளான் தான் இருந்தது. ஸோ அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் எது அப்படின்னு நான் வந்து தெரியாமல் வந்து இருந்தேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து அப்கிரேட் மெம்பர்ஷிப்பில் வந்து போய் வந்து நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து எல்லா பிளானும் வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன பிளான் அவைலபிளாக இல்லை அப்படின்னா பேசிக் பேக்கு வந்து எனக்கு வந்து அவைலபிளாக இல்லை. அதாவது 600 பிளான் வந்து எனக்கு வந்து அவைலபிளாக இல்லை. மற்ற எல்லா பிளானும் வந்து 1500, 3000. ஸோ ஓகேங்களா. இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. 600 பேக்கேஜ் மட்டும் எனக்கு வந்து அவைலபிளாக இல்லை. ஓகேங்களா. 5990 இருக்கேன். எனக்கு வந்து ஒரே 9000 பேக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எல்லா பேக்கேஜும் இருக்குது அப்படின்னா 1500 பேக்கேஜிலேருந்து உங்களுக்கு 3000, 9000 பேக் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ரீஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பையிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த பேங்க்கு வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஐடிஎஃப்சி பண்ணுறா இருந்தாலும் பண்ணுங்கள், சிட்டி யூனியன் பண்ணுறா இருந்தாலும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிட்டி யூனியன் பேங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதுரை எஸ்எஸ் காலனி வந்து கொடுத்துருக்காங்க, பிரான்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணிவிட்டு பெய்டு டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேங்க. பெய்டு டேட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி ஐடியா வந்து உங்களோட ஐடியை வந்து தக்க வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, ஐடியா எப்படி வந்து தக்க வச்சு கொள்வது அப்படின்னு வீடியோ வந்து போடுங்க. ஸோ டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற மெசேஜ் எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஸோ நிறையா நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஓயிலில் இல்லை, ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து நிறையா வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ தாராளமாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். எனக்கு தெரிகிற அப்டேட்ஸை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுவேன். ஓகேங்களா. நானும் ராயல் ஓயிலில் ஜஸ்ட் ஒரு யூசர் அப்படிங்கிறத மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீகால் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. தேங்க்யூ. மீண்டும் ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.